முக்கிய செய்தி திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் பெட்டவாய்த்தலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அலுவலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டிருப்பதாக அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. தாவேகா தேர்தல் அலுவலகத்தை தீயிட்டு கொளுத்திய மர்ம நபர்கள் பேனர்களை சேதப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீரங்கம் பெட்டவாய்த்தலை பகுதியில் தாவேகா தேர்தல் அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. தீ வைப்பு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் மையத்தில் தனக்கும் தாவேகா நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஸ்ரீரங்கம் தாவேகா வேட்பாளர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் பெட்டவாய்த்தலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தேர்தல் அலுவலகம் என்பது மர்ம நபர்களால் தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தேர்தல் அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பைக்கிலிருந்து மர்ம பொருள் ஒன்றை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை சில ராஜேஷ் வழங்கிக்கலாம். ராஜேஷ், இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள். திருவரங்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளருடைய அந்த பணிமனை என்பது கொளுத்தப்பட்டிருப்பதாக அவரே நேரடியாக புகார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் எனது தொகுதி தேர்தல் அலுவலகம் தீ வைத்து எரிப்பு பாதுகாப்பற்ற சூழலில் நடைபெற உள்ளதா, திருவரங்கம் தொகுதி வாக்கு எண்ணிக்கை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருச்சி மாவட்டம் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்தநல்லூர் ஒன்றியம் பொட்டவாய்த்தாளம் பகுதியில் செயல்பட்டு வந்த எனது தேர்தல் அலுவலகம் ஒன்றை மர்ம நபர்கள் இன்று அதிகாலை தீயிட்டு கொளுத்தி முற்றிலுமாக அழித்துள்ளார்கள். அத்துடன் அங்கு வைக்கப்பட்ட பதாகைகள் அனைத்தையும் கிழித்துள்ளனர். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய செயலாளர் தலைமையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. காவல்துறை உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்து தண்டனை பெற்று தர வேண்டும். மேலும் தேர்தல் நாளன்று வாக்கு எண்ணும் மையத்தில் எனக்கு எமது கழக நிர்வாகிகள் தோழர்களுக்கும் எதிராக வன்முறை செயல்களை அரங்கேற்ற எதிர்க்கட்சிகள் திட்டமிடுவதாக தகவல் கிடைத்துள்ளது. உண்மையில் வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக பாதுகாப்பாக நடைபெறுமா என்ற சந்தேகம் அச்சமும் எழுந்துள்ளது. இந்த பிரச்சனையில் எலெக்ஷன் கமிஷன் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி உடனடியாக தலையிட்டு வாக்கு எண்ணும் மையத்தில் கூடுதல் பாதுகாப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ரமேஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.